என்னோட வேகன்சி வீடியோவ ரெகுலரா பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா நான் வேகன்சி வீடியோ போட்டாலும் சரி, இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் டேட்டுன்னு ஒண்ணு இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேகன்சி வீடியோ இல்ல. இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து, அதுல தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அதாவது முக்கியமா வேலை இல்லாதவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்க, இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ செலக்ட் பண்ணி ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்க படிச்ச சப்ஜெக்ட்லயே இல்லன்னா, அவங்க வேற படிச்சிருந்தாலும், வேற ட்ரெய்னிங் கேட்டாலும் குடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான ட்ரெய்னிங் வேணாலும் குடுத்து 100% பிளேஸ்மென்ட் ஆஃபர் குடுக்குறாங்க. இந்த பிளேஸ்மென்ட் இன்சைட் இந்தியாவும் இருக்கும். சிலப்ப வெளிநாட்டிலயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து அ கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட்லயே படிச்சிருக்கீங்க. இல்லன்னா வந்துட்டு நீங்க அ ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. ஆனா பியூட்டிஷியன் அ அந்த மாதிரி ஒரு கடையெல்லாம் நீங்க வைக்கணும்னு நெனைக்கிறீங்க. இல்லன்னா நான் படிக்கலங்க. நான் 12த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு டிரைவர் ஆகணுன்ற விருப்பம் இருக்கு. ஹெவி ட்ரக் வந்து ஓட்டணும். அதுக்கான ட்ரெய்னிங் வேணும். அதே மாரி அந்த டிரைவிங் லைசென்ஸ் வேணும். வேலையும் வேணும். அப்படின்னு நெனைக்கிற இந்த மாரி கேட்டகரியில இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ட்ரெய்னிங் குடுத்துட்டு, இதுல வந்துட்டு பின்தங்கிய வகுப்பு, அதாவது ஃபினான்ஷியலா வீக்கர் செக்ஷன் இருந்தாங்க அப்டின்னா, ஒரு 12,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கூட குடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வாங்கிட்டு இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மென்ட்டும் குடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்ல. அ ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஸ்கீம் பேரு வெற்றி நிச்சயம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்டின்னா, 18லருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற அ முக்கியமா வந்து வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்கள், இல்லன்னா மாணவிகள் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அதே மாரி வந்துட்டு ஆ யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்டின்னா, இப்ப வந்து படிச்சுட்டுருக்கீங்க. இப்ப நான் கல் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டுருக்கேன். இல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஒரு ஐடிஐ படிச்சுட்டுருக்கேன் அப்டின்னா, அவங்க நாட் எலிஜிபிள். அதே மாரி இப்ப நான் வேலை செஞ்சுட்டுருக்கேங்க. எனக்கு வேலை ஒண்ணு இருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றேன். அப்டின்றவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இத தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு, நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கோர்ஸ்லயும் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங், கிரீன் எனர்ஜி, கெமிக்கல், லாஜிஸ்டிக், ஹெல்த் கேர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பார்மசூட்டிகல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், மீடியா. ஸோ இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் கிடைக்கும். ஸோ உங்களோட கோர்ஸ வந்து நீங்க உள்ள போய் அப்ளை பண்ணும்போது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, சில பேர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி டிகிரி மாத்திரம் படிச்சிருப்பாங்க. அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ் ஏதாவது டிகிரி படிச்சிருப்பாங்க. ஆனா, பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க இல்லன்னா நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேங்க. ஆனா டெய்லரிங் ஷாப் ஒண்ணு வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு அது அது சம்மந்தப்பட்ட ட்ரெய்னிங் வேணும். அதுக்கான வந்து லோன் எல்லாம் வேண்டியிருக்கு. அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்ல சில பேர் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் வேலை கிடைச்சிருக்காது இதுவரைக்கும் நல்ல வேலை. ஸோ அவங்க டேட்டா சயன்ஸ்ல நான் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கு. ஸோ டேட்டா சயன்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல ட்ரெய்னிங்கும், அதே சமயத்தில ஒரு பிளேஸ்மென்ட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க. ஆ சில பேர் வந்துட்டு ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு படிப்பு ஐடிஐலயோ இல்ல டிகிரிலயோ ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஐடிஐ படிச்ச ஒருத்தர் வந்து, நான் வந்து ட்ரோன் ஆப்பரேட்டரா வரணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான ட்ரெய்னிங் சர்டிஃபிகேட் அண்ட் பிளேஸ்மென்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் இங்க அவைலபிள். நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணும்போது உங்களுக்கான கோர்ஸ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்க்காக குடுத்துருக்கேன். ஐடி செக்டார்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட் வந்து, என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்றதுக்கு 4 ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்பலாம் வர வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, அ வாய்ஸ் நம்ம சொன்னாலே ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இந்த மாரிலாம் இருக்கிறதெல்லாம் மெஷின் லேர்னிங். சரிங்களா? டேட்டா சயன்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். ஸோ இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டேட்டா சயன்ஸ்க்கு 10 நாள் தான் ட்ரெய்னிங். 60 ஹவர்ஸ் தான்.
ஆ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்க்கும் 10 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து 60 ஹவர்ஸ் தான் ட்ரெய்னிங். சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிரும், பிளேஸ்மென்ட்டும் கிடைச்சிரும். ஆ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் போனீங்கன்னா 30 நாள், அதாவது 1 மாசம் தான் உங்களுக்கு ட்ரெய்னிங். அதே மாரி பிளேஸ்மென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நான் முன்னயே சொன்ன மாரி ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் ஐடிஏ படிச்சிருக்காரு, இல்ல ஏதோ அது சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரோன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பண்ணணும் அப்டின்னா, அந்த அது வந்து ஒன்லி 8 டேஸ் தான் அதுக்கான ட்ரெய்னிங். சர்டிஃபிகேட்டும் குடுத்து வேலையும் வாங்கி தராங்க. இல்ல ட்ரோன் என்ஜினியரா வரணுங்க. சர்டிஃபைட் பை ரெட்டார் அப்டின்னா 62 டேஸ் ட்ரெய்னிங். அதாவது 375 ஹவர்ஸு. இதுல வந்துட்டு இவங்களே வேலையும் வாங்கி குடுத்துறாங்க. ட்ரோன் சர்வீஸ் பண்ணணுங்க, டெக்னீஷியனா வரணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க 62 டேஸ் ட்ரெய்னிங். ஸோ பிளேஸ்மென்ட்டும் ஆஃபரும் இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு வந்துட்டு அ இந்த சர்டிஃபிகேட், ட்ரெய்னிங் எல்லாமும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வேள நான் ரொம்ப கிராமத்துலேருந்து, ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். சென்னையிலயோ, இல்ல காஞ்சிபுரத்தில எங்கேயும் என்னால தங்கி படிக்க முடியாது. தங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃபுட்டும், அக்காமடேஷனும் தராங்க கவர்மெண்ட்ல. நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபினான்ஷியலி வீக்கர் செக்ஷன் யாராவது இருந்தா, அவங்களுக்கு வந்து ஒரு 12,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வெப்சைட்ல போய் பார்க்கும்போது, அதுக்கான ப்ரூஃப் எனக்கு எதுவும் கிடைக்கல. பட் இது நான் கேள்விப்பட்டது தான். நான் வந்து இத ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தான் உங்களுக்கு குடுக்குறேன். அதேமாரி பிளேஸ்மென்ட் அப்டின்னா 100% பிளேஸ்மென்ட் சொல்லியிருக்காங்க. அது இன்சைட் இந்தியாலயே இருக்கலாம். சிலப்ப வெளிநாட்ல இருக்கிற வேலைவாய்ப்பும் இவங்க வாங்கி தராங்க. ஸோ நீங்க இதுக்கான அ டீட்டெயில்ஸ் இன்னும் நான் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க, கீழ நான் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். www.tnskill.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ள போயிடுங்க. தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப புரியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மேல டாப்லயே வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்ல தமிழ்ல இந்த வெப்சைட்ட மாத்திக்கிற அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்கு. ஸோ தமிழ்ல மாத்திட்டு நீங்க படிச்சு பார்க்கலாம். இல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல. ஸோ இத படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து ஆ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம். அ நாங்கலாம் படிக்கிற காலத்துல இதெல்லாம் இல்ல. ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக சொல்றேன். யாருக்காவது பிளேஸ்மென்ட் வேணும், வேலை இல்ல, நான் இந்த மாரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்ல இப்பலாம் வந்துட்டு பெரிய ட்ரக் டிரைவர் அந்த மாரிலாம் நல்ல சேலரி. ஸோ நான் அந்த மாரி பெரிய ஒரு 16 வீலர்லாம் இருக்கிற மாரி ஒரு பெரிய ட்ரக்கெல்லாம் ஓட்டணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்ல நான் சொந்தமா கார் வாங்கி நான் வந்துட்டு கேப் எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எதுவுமே வேண்டாங்க நான் என் சொந்த தொழிலே செய்யல. நான் நான் வந்து இந்த மாரி ட்ரோன் ஆப்பரேட்டர் இப்பலாம் ரொம்ப பெரிய இதுங்க. டேட்டா சயன்ஸு இந்த மாரிலாம் போறவங்களுக்கும் ட்ரெய்னிங் குடுத்து பிளேஸ்மென்ட் வாங்கி குடுக்குறாங்க. ஸோ அப்படி எந்த ஸ்டூடெண்ட்டாவது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10த் படிச்சது 10த் ப்ளஸ் 2 ஐடிஐ, டிப்ளமோ இல்ல கிராஜுவேஷன். நீங்க என்ன படிச்சுட்டு வேலை தேடுறவங்க எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிள். ஸோ நீங்க வந்துட்டு தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப் மாத்திரம் நான் கீழ சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டிஎன் ஸ்கில் டாட் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மேல கூகுள் நான் சர்ச் பண்ணிக்கிறது tnskill.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ரைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், தமிழ்ன்னு இருக்கு. நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்க தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில அதே அ நான் முன்னாடி காமிச்ச இந்த ஸ்க்ரீன்ல கீழ கடைசியா வந்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இம்போர்டன்ட் லிங்க்ஸ், லாகின் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கோர்ஸ் வந்து போய் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறேன் கேண்டிடேட்டா என்னைய. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னோட கோர்ஸ் செலக்ட் பண்ணி நான் வந்து படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இங்க நான் கீழ டவுன் பார்ட்ல குடுத்துருக்கிற அந்த ப்ளூ கலர் இது வந்துரும். கேண்டிடேட்டு, ட்ரெய்னிங் பார்ட்னர், ஸோ இவங்கலாம் பிளேஸ்மென்ட் ஆஃபீசர் இந்த மாரி எல்லாருமே உள்ள போறதுக்கான இது. ஸோ நீங்க கேண்டிடேட்டா இருக்கும்போது கேண்டிடேட்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூசர் நேம். உங்களுக்கான யூசர் நேம். நீங்க உங்க நேமே குடுத்து பாருங்க. அது யூசர் நேமா கிடைச்சா வந்துரும். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு ஓகேவோ அந்த பாஸ்வேர்ட் குடுங்க. இங்க கீழ குடுத்துருக்கிற கேப்ச்சா இதுல வந்து HP666ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்ச்சா போட்டு சைன் இன் குடுங்க. ஸோ நீங்க பண்ண போற வேலை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போது. இது ரொம்ப ஈஸி தான். இது குடுத்துட்டு இந்த மாரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்.
அ ஆதார் கார்டுல இருக்கிற உங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த், ஜெண்டர் நீங்க ஃபீமேலா, மேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, ஆதார் நம்பர் குடுத்துருங்க. அதேமாரி பிரைமரி மொபைல் நம்பர், செகண்டரி உங்களோட மொபைல் நம்பர், செகண்டரி மொபைல் நம்பர் உங்க அம்மாவுதோ, அப்பாவுதோ, இல்ல வேற யாரு கார்டியனோ, இல்ல யார் நினைக்கிறீங்களோ அது. அதேமாரி அட்ரஸு, ஸ்டேட்டு இந்த மாரி டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, அதே மாரி கேப்ச்சா வந்து நீங்க மறுபடியும் இங்க குடுத்துருக்கிற WT3KRன்னு இருக்கு. ஸோ இந்த கேப்ச்சாவ ரீடைப் பண்ணி, அங்க போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது நான் இப்போ காமிச்சுட்ருக்க ஸ்க்ரீன் வந்து இந்த இந்த சைட்ல ரைட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, 1 ரெஜிஸ்டர் ஆஸ் அ கேண்டிடேட்ன்னு இருக்கு. அந்த ஸ்க்ரீன் தான் நான் காமிச்சுட்ருக்கேன். இதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட் கேண்டிடேட் ப்ரொஃபைல்னு ஒண்ணு வரும். ஸோ இதுலயும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு வந்து அ இத வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, என்னுடைய ஆதார் இதெல்லாம் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது, நான் ஒரு ஃபேக்கா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குற மாரி இருக்கும். ஸோ, அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஸோ, அதனால நான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் போல. ஸோ, 2ண்ட் ஸ்டெப் வந்து உங்களோட கேண்டிடேட் ப்ரொஃபைல் தான். நீங்க அத பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அப்கமிங் கோர்ஸ் என்னன்னு இருக்கும். இப்போ அதுக்கு இந்த மாசத்துல, இல்ல நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. அது என்ன இருக்கு அப்டின்னு வரும். அதுல உங்களுக்கு தேவையான கோர்ஸ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரெய்னிங்கு, சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ, இவ்ளோ தான் நீங்க பண்ண போற வேல. ரொம்ப சிம்பிளா எப்படி அப்ளை பண்றதுன்றத சொல்லியிருக்கேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு வெப்சைட். நீங்க தாராளமா போய் அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாரி ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணும்போது, முக்கியமா ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த டேட்டா சயன்ஸு, மெஷின் லேர்னிங், அ ஏஐ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பிளேஸ்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் குடுக்கும்போது, அத கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேல வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த ஒரு வீடியோவ நான் போடுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமா வேலை வாங்கிட்டு, வாழ்க்கையில நல்லா முன்னேறுன்றது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ.